Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஆற்றில் மீன்பிடிக்க இளைஞர்கள் வைத்த மின்சாரம் அவர்களுக்கே ஏமனாக மாறியது ஒட்டுமொத்த கிராமத்தையும் சோகத்தில் மூழ்கடித்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் தொண்டாமந்துரை கிராமத்தின் வழியாக கல்லாறு ஓடுகிறது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குளிப்பது முதல் துணி துவைப்பது வரை அனைத்திற்கும் இந்த ஆற்று தண்ணீரை தான் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல காலை குளிப்பதற்காக மக்கள் ஆற்றிற்கு சென்ற நிலையில் கரையோர குட்டையில் இளைஞர்கள் இருவரின் உடல்கள் மிதந்ததைக் கண்டு பதறி போயினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவர்களது உடல்களை மீட்டு உடற்கூராய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த இளைஞர்கள் இருவரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த 28 வயதான தினேஷ்குமார் மற்றும் 25 வயதான ரஞ்சித் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் கிடந்த மீன்பிடி தூண்டில், மின் ஒயர்கள், கற்றர் போன்ற பொருட்களை கைப்பற்றிய போலீசார் அது குறித்து உள்ளூர் மக்களிடம் விசாரித்த போதுதான் நடந்த உண்மையே தெரிய வந்திருக்கிறது. கோடைக்காலம் என்பதால் கல்லாறு வறண்டு ஆங்காங்கே குட்டையில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் குட்டையில் உள்ள மீன்களை பிடிக்க ஆர்வம் காட்டும் இளைஞர்கள் சிலர் வழக்கமான மீன்பிடி தூண்டிலுக்கு பதிலாக தண்ணீரில் மின்சாரம் செலுத்தி மீன்களை பிடிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது ஆற்றங்கரையோரம் உள்ள மின்கம்பியில் இருந்து ஒயர் மூலமாக மின் இணைப்பை ஏற்படுத்தி அந்த ஒயரை நீளமான குச்சியில் கட்டி ஆற்று தண்ணீரில் விடுகின்றனர். இதனால் மின்சாரம் தாக்கி மீன்கள் செத்து தண்ணீரில் மிதக்கின்றன. அதிக அளவு மீன்கள் கிடைத்தவுடன் மீண்டும் மின் இணைப்பை துண்டித்துவிட்டு மீன்களை அள்ளி செல்வார்களாம். இந்த முறையை பயன்படுத்தித்தான் அதிகாலை நேரத்தில் தினேஷ்குமார் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் மீன்பிடிக்க முயற்சி செய்திருக்கின்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக கரையோர பாறையில் நின்று கொண்டிருந்த அவர்கள் இருட்டில் கால் இடறி மின்சாரம் பாய்ந்த தண்ணீரில் விழுந்ததால் மின்சாரம் தாக்கி துடிதுடித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. காலை நேரத்தில் அவர்களின் உடல்களை கண்ட மக்கள் அருகிலேயே மின்சார மீன்பிடி தூண்டில் இருப்பதை கவனித்து மின் இணைப்பை துண்டித்த பின்னர் தான் ஆற்றில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அவசரத்தில் மக்கள் கவனிக்காமல் ஆற்றில் இறங்கியிருந்தாலோ அல்லது உடல்களை பார்க்காமல் மக்கள் வழக்கம் போல குளிப்பதற்காக தண்ணீரில் இறங்கியிருந்தாலோ மிக பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கும். இதனால் இது போன்ற மின்சார மீன்பிடி தூண்டில்களை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு மக்களுக்கு இதன் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.